ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி பார்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ரெண்டு காலிஃப்ளவர், கேரட் இதில் வந்து ஆஃப் போட போகிறோம். ஒரு பீன்ஸ் போட்டு இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை எடுத்து சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அதை போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சுடு தண்ணியில் கேரட் பீன்ஸ் வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். அந்த பச்சை வாசனை இல்லாத இதை போட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சமாக சோம்பு, நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், நல்லா வதக்கணும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கேரட் பீன்ஸ், காலிஃப்ளவர் மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து இப்போது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து கட்டி ஆன பிறகு தான் நம்ம சாப்பாடை போட்டு கலர போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன்ல, இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட துகள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா நம்ம சாப்பாடை கலரும் போது அங்கங்கே ஒன்று நிற்கும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு வேணும் அந்தமாதிரி ஜூஸியாக எடுத்துகிட்டு நல்லா திக்கான பிறகு நான் சாப்பாடு போட்டு கலர்றேன். நீங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து புதினா சாதம்னு சொல்லலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்தனால நம்மளுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். நான் இதில் ஏன் காய்ங்க சேர்த்தேன்னா, காய் சேர்க்காமலே செய்யலாம். வெறும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. காய் ஏன் சேர்த்தேன்னா ப்ரக்கோலி ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா பாப்பா, அதுக்காண்டி தான் சேர்த்தேன் நான். இப்போல்லாம் வர சரியாக சாப்பிடவே மாட்டா. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாதான் எதனால் சாப்பிடுவேன்றா. அதனால் இன்றைக்கி ஒரு ரைஸ், நாளைக்கு ஒரு ரைஸ், அந்த மாதிரின்றதை பார்ப்போம். பாய். இப்போது இதில் வந்து சாதத்தை வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து கேஸ் வந்து ஆனில் தான் இருக்குது. ஏன்னா கடாயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பண்ணணும். இது கூட வந்து நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு.